Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்னா என்ன அப்படின்னா நேஷ்னல் எக்ஸிட் டெஸ்ட், அதான் வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போதைக்கு இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2021 பேட்ச்லேருந்து இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த 4.5 years ஸ்டடீஸை மெடிக்கல் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளீட் பண்ணி இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம வந்துட்டு எழுதுறதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நார்ம்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் கமிஷன் ஆஃப் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், அதாவது NCISM அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சில கைட்லைன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த எக்ஸிட் எக்ஸாமில் யார் எல்லாமே இன்க்ளூட் ஆகிறாங்க அப்படின்னா ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அண்ட் சவுதா ரிப்பா அப்படின்றவங்களும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட், அதாவது 2021 பேட்ச்லேருந்து இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமை எழுதுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கைட்லைன். ஓகே, செகண்ட் கைட்லைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க எதுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே இருக்கும். அதுக்கான பதில் தான் செகண்ட் கைட்லைனில் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனராக நம்ம பண்ணணும். அதாவது இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம எல்லாருமே வந்து எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது கிளினிக் போடுறதுக்கோ கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ. பட் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுதி அதில் எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனராக நம்மளால் வந்து இந்த சொசைட்டியில் ரன் பண்ண முடியும் அப்படின்ற நார்ம்ஸ் வந்துட்டு செகண்ட் கைட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் கைட்லைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான பதில் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே கிளினிக்கலாக நம்மளால் அந்த கிளினிக்கலாக வந்து அதை சால்வ் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம்ஸ், அந்த கிளினிக்கல் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு அவங்க மோஸ்ட்லி இதில் வந்துட்டு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபோர்த் கைட்லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் டெஸ்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற கைட்லைன்ஸ் படி February and August மந்தில் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. மேபி இதில் சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கலாம். ஏன்னா வந்து முன்னாடி 2019 பேட்ச்லேருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது 2021 அந்த இயரில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்க முடிக்கும் போது அவங்களுக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸில் பெரிய சேஞ்சஸ் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிற கைட்லைன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஃபிஃப்த் கைட்லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் இதில் எலிஜிபிள், இப்போ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து நம்ம எப்போ எடுக்கலாம், நம்ம எப்போ எலிஜிபிள் ஆகும் அப்படின்ற கேள்வி எல்லாருமே இருக்கும். அதை சொல்லியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான டேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 270 days ஆஃப் இன்டர்ன்ஷிப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம எலிஜிபிள் ஆகலாம். அனதர் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்பல்சரியாக அந்த 1 year இன்டர்ன்ஷிப்பை நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸ். ஸோ இதை நம்ம எத்தனை தடவை எழுதலாம், இப்போது நீட்டுக்கெலாம் வந்துட்டு 3 times எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம எழுத முடியும் அப்படின்னா இதுக்கு டைம் லிமிட் எதுவுமே கிடையாது, எத்தனை தடவை எழுதணுன்ற லிமிட் எதுவுமே கிடையாது, அன்லிமிட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட 7th கைட்லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 year ஆஃப் இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் அவங்க அந்த மந்தில் கண்டக்ட் பண்ண நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ன்ஷிப் 1 year கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க்ஸ் நீங்கள் எலிஜிபிள் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் 7th கைட்லைனில் சொல்லியிருக்கிறாங்க. 8th கைட்லைனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா எதுக்கெல்லாம் நீங்கள் இதை நம்ம வந்து என்னென்ன ஃபீல்டெலாம் நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்காக பதில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி குவாலிஃபை ஆகலை அப்படின்னா மற்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அதர் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கோர்சஸ், நீங்கள் எதெல்லாம் கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. பட் ஆனால் ஒரு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு அதில் மேண்டேட்டரியாக இருக்கக்கூடாது. இந்த மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியாக இல்லாத இடத்துலலாம் வந்து நீங்கள் அப்ளிகபிள், நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 9th கைட்லைன் என்ன அப்படின்னா 9th கைட்லைன்லையும் சேம் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அந்த மெடிக்கல் ஒர்க்கில் நம்ம இன்வால்வ் ஆகாமல் இருக்கிற மற்ற இடத்துக்கு எல்லாமே நம்ம வந்து போயிடலாம். பட் ஆனால் மெடிக்கல் ஒர்க்கில், அதாவது கிளினிஷியனாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. இவங்களோட மோட்டோவே என்ன அப்படின்னா ஒரு கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு எலிஜிபிள் ஆகணுங்கிறதுக்காக இந்த NCI எக்ஸாம் வந்துட்டு இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. 10th கைட்லைன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இவ்வளோ மார்க்ஸ்க்கு இருக்கும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும், என்ன மாதிரி பேட்டர்னில் வந்துட்டு கொஸ்டின் இருக்கும் அப்படின்ற டவுட் இருக்கும். அதுக்கான பதிலையும் அந்த கைட்லைனே சொல்லியிருக்காங்க. குவாலிஃபைங் பர்சன்டேஜ் அப்படின்னா கோர்ஸ் 50%. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் நீங்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும்
50% ஆஃப் த மார்க் தான் வந்து எலிஜிபிள் பாஸ் மார்க். ஸோ இதுலேயுமே சேம் 50% ஆஃப் த மார்க் தான் எலிஜிபிள். ஓகே, இப்போ வந்து எவ்வளோ மார்க்ஸ் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க, அண்ட் ஈச் கொஸ்டின் கேரிஸ் ஹவு மெனி மார்க்ஸ், இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா 120 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கப்படுது. 120 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் மார்க்ஸ் 480 மார்க்ஸ். ஸோ மினிமம் வந்துட்டு உங்களுக்கு 180 மினிட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதாவது ஈச் கொஸ்டின் கேரிஸ் 4 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கும் இதில் இருக்குது. ஸோ சேம் ஆஸ் நீட் பட் 120 கொஸ்டின்ஸ் வித் 480 மார்க்ஸ். ஓகேவா? இதில் 0.5%, அதாவது நீங்கள் 240 மார்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 11th கைட்லைனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் 12th கைட்லைன் படி எந்த லாங்குவேஜில் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுர்வேதா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திலையும், யுனானி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் அண்ட் உருதுலையும், சித்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லையும், சவாரி அவங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் போதி லாங்குவேஜில் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து 13th கைட்லைன் என்ன அப்படின்னா, ஸோ என்சிஐஎஸ்எம் யூஜிக்கு என்னென்னலாம் வந்துட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்சிஐஎஸ்எம்னா இப்போ நியூ ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2021 பேட்ச்லேருந்து அந்த சிலபஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின் சிலபஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் 14th கைட்லைன் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட், நம்ம எலிஜிபிளான சர்டிஃபிகேட் வந்துட்டு என்சிஐஎஸ்எம் உங்களுக்கு எலக்ட்ரானிக் மூலயமா உங்களுக்கு வந்துட்டு இஷ்யூ பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் அதிகமாக இதோட வந்து கைட்லைன்ஸ் எல்லாமே முடியுது. இதில் இன்னும் அதிகமாக சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அவங்க எதனா கைட்லைன்ஸ் போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ சித்தா ஸ்டூடெண்ட்ஸ் இயர் ஆஃப்டர் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, யூ ஹேவ் நேஷ்னல் எக்ஸிட் எக்ஸாம். உங்களுக்கு எக்ஸிட் டெஸ்ட் இருக்குது, அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிக்கோங்க. அதுக்கு உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அந்த அவேர்னஸ்க்காக தான் வந்து இந்த வீடியோ. அண்ட் என்சிஐஎஸ்எம் கைட்லைன்ஸ் தெரியாதவங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னும் அதிகமாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.